ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. எதையாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய கும்பராசி. அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கும்பராசி கிரியேட்டிவிட்டி மைண்ட், பாசம், அன்பு, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எதையும் சாதிக்கும் எண்ணம், எல்லாமே உச்சத்துக்கும் போவாங்க, எல்லாத்தையும் தி எண்டுக்கும் வரக்கூடிய ஆளுன்னா இந்த கும்பராசிக்காரங்க. புத்தாண்டு எப்படி இருக்கோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கும்பராசியும் கும்ப லக்னமாக கொண்டவங்க இந்த கடந்த 7.5 சனியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவியாக வச்சுட்ருக்கீங்க. இப்போ பாத சனி வேறு போய்ட்டுருக்கு. உங்களுக்கு மேஜராக என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஹெல்த்தில் கண்டிப்பாக கை வச்சுருக்கோம். அது இப்போ ஒரு ப்ரீத்திங் பாயிண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டாக்டர் கிடைப்பார். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கே ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு ரெமெடிஸ் கிடச்சிரும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்து கண்டிப்பாக லோன் கேட்குற இடத்துல கிடைக்கும். நீங்களே இந்த எவ்வளோ லோன்ஸு எவ்வளோ கடன் இருந்ததெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ரீதியான வழி கண்டிப்பாக கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, பாத சனியில் இருக்குன்ற ஒரு முக்கியமான கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசியும் கும்ப லக்னக்காரங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கள பேஸ் பண்ணியே இவங்கள மையம் கொண்டே பிரச்சனை வரும். யாரும் ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இவங்க போய் விலைக்கு கூட போயிருப்பாங்க. இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த பிரச்சனையை இவங்களால தான் ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு மையம் வந்துடும். அதெல்லாமே கொஞ்சம் கவனம் வேணும். முக்கியமாக ஹெல்த்து பிளான் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டாக பிளான் போட்டு பண்ணும்போது நல்லாவே இந்த ஆண்டு இருக்கும். குருவோட பார்வை இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களோ காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஃபோர்க்குள்ளே ஜூனுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டாவது மாற்றி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திரும்ப அகெயின் நீங்கள் மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. குருவோட பார்வை வரும்போது உங்களுக்கான நிறைய விஷயம் தென்படும். உங்கள் ஃபோக்கஸ் டு உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலையில் மாற்றம் இருக்கும். வெளியூர்லலாம் இருக்கீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியூரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கிங்கில் இருக்கீங்கனாலும் இப்போ கொஞ்சம் கால் ஊனக்கூடிய தன்மையாக இருக்கும். ஜூன் மாறினதுக்கப்புறம் மீன்ஸ் குரு மாறினதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய கும்ப ராசியாக கும்ப லக்னக்காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ என்னவாக இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சரியாக படிக்கலன்ற ஒரு கவலை இருக்கும். அதில் இருக்க கும்பராசி குழந்தைங்களாக இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கும். இல்லை பேரண்ட்ஸாக இருந்துட்டு நம்ம பிள்ளை ஒழுங்காக படிக்கலைன்னு ஒரு கவலை இருக்கும். அது எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்கும். கும்ப லக்னக்காரங்களோ ராசிக்காரங்களோ இந்த ஆண்டு அதுலேயும் பர்டிகுலராக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சதயம் நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரம் இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுப விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய கல்யாணத்துக்காகவோ குழந்தைங்களுக்காக இது சீமந்தம் பண்ணுறதுக்கு, வீடு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, நிறைய வெளியில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய பேரோட அட்டாச் ஆவாங்க. நண்பர்களே இல்லாமலாம் கொஞ்சம் தவிச்சிருந்துருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு இவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை குருவோட பார்வை இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இவங்க நட்சத்திர ரீதியாக பார்த்தா என்ன நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு? விட்ட நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய விஷயம் வீடு வாங்குவாங்க, வாசல் வாங்குவாங்க. வீடு வாசல் வாங்குறதுக்கும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கும், வண்டியை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம், நிறைய ஜுவல்ஸ் கூட கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய விஷயம் நல்லது நடக்கும். நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். புதுசாக திங்ஸ் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. நிறைய விஷயம் நடக்கும், பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராகோட நட்சத்திரம் இப்போ ராகு வேறு அங்கேயே இருக்கார். இவங்களுக்கு இப்போது நிறைய விஷயத்தை பிரம்மாண்டமாக பண்ணி கொடுப்பாரு. அதாவது இவங்களை குறுகிய காலத்தில் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருப்பாரு. குறுகிய காலத்தில் இவங்க யார் இன்னார்ன்ற பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சேஞ்ச் கிடைக்கும், பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் கிடைக்கும். ஆனால் இந்த கும்ப ராசிக்காரங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா நான் சொன்ன அனைத்துலேயும் கண்டிப்பாக ஒரு 60%லேருந்து 70% நடக்கும். நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பிளேஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கும்ப ராசியும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் இடத்த விட்டு இடத்த மாறுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த ஃபாரின்ஸ் எல்லாம் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஊருக்கு அழகாக போகலாம். நாங்கள் இந்த ஊரில் எனக்கு வளர்ச்சி கிடைக்கல, நான் இன்னொரு ஊரில் போய் எனக்கு பிஆர் கிடச்சிச்சு அங்கே செட்டில் ஆகலாம்னா
ட்ரை பண்ணி பாருங்கள், செட்டில் ஆகலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்கள் மனைவிக்கு வேலை கிடச்சிச்சுன்னா போயிட்டு நீங்கள் வேலை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு ரீதியாக வந்து உங்களுக்கு நிறைய முன்னேற்ற பாதை தெரியக்கூடிய ஆண்டாக இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கும்ப ராசியோ கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் பொறுமை நிதானம் அவசியம், உடல் ஆரோக்கியம் அவசியம். ஏன்னா ராகு நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்காரு, நமக்கு பாத சனி போயிட்டு இருக்குதுன்ட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே, இவங்களோட வழிபாடுனா என்னென்ன பண்ணலாம்? கும்பராசி கும்ப லக்னக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும்னா, பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுத்துட்டே வரலாம். இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான தீவனம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லை வெளியூர்லலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு அங்கே இருந்துகிட்டே இங்கே இருக்கக்கூடிய கோசாலை, கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்படியும் இல்லை, இன்னொரு பரிகாரம் பெஸ்ட்டு சொல்லணும்னா, எந்த ஊர்லேயாவது கும்பாபிஷேகம் நடக்குதா போய் கிட்ட இருந்து பாருங்கள். ஓகே, கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கும்பராசிக்கு இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கும்பாபிஷேகம் பார்க்குறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு கட்டுமான வேலைக்கோ இல்லை அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துக்கு பெயிண்ட்டு செங்கலோ ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சால் பணத்தை செலவு பண்ணிக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணி கொடுங்க, வாடலை வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, எது வேணாலும் பண்ணலாம். பண்ண உங்கள் வாழ்க்கையோட தரம் மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.